அன்பானவர்களே, இதுதான் திருகுக்கல்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனோட தண்டு பாருங்கள், அப்படியே அப்படி திருகி அப்படி வந்துருக்குல்ல. இதில் வந்து சதுரக்கல்லி, திருகுக்கல்லி, கோபுரக்கல்லி, அப்படி பலவிதமான கல்லி இனங்கள் இருக்குது. நம்ம நாட்டில் திருகுக்கல்லி நிறையா கிடைக்கும். இது வந்து ஒரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு ஒரு அற்புதமான மருந்து. ஆறாத ரணங்கள், புண்ணு, உடம்புல இப்படியே வந்து தோல் நோயிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சதை பீஸை கட் பண்ணி அது மேத்தோலை சீவிட்டு நீராகாரத்தில் கழுவிட்டு மட்டன் குழம்புல போடணும். மட்டன் வெள்ளாட்டுக்கறி வாங்கி மட்டன் குழம்புல போட்டு சாலனாக வச்சு அவங்க சாப்பாடோடு போய் சாப்பிட்டாங்கன்னா நல்ல பேதியாகும். நீரெல்லாம் கெட்ட நீரெல்லாம் போயிடும், நல்ல பேதியாகும். அதோட அந்த வியாதிக்குரிய கிருமிகளும் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வியாதிக்குரிய கிருமிகளும் எல்லாம் சரியாகி அவங்க நிவாரணம் ஆயிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து. ஆனால் இது திருகுக்கல்லி. இந்த பால் எடுத்து நம்ம பாசனங்கள்லாம் மருந்து செய்கிறோம். சித்த மருத்துவத்தில் ஒரு உயர்ந்த மருந்து. சித்த மருத்துவம் சிறந்த மருத்துவம். இயற்கை மருத்துவம் என்றும் தனித்துவம்.